நாம் எழுதி கொடுத்த எஸ்ஆர் ஃபார்ம் அப்டேட் ஆயிடுச்சா? இப்போ கூகுளில் போய்ட்டு அதை செக் பண்ணுவோம். கூகுளில் எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா அப்படின்னு டைப் பண்ணால் ஃபஸ்ட்டு ஒரு லிங்க் வரும். அந்த லிங்க்கு ஓட்டர்ஸ்ன்னு இருக்கும். அந்த ஓட்டர்ஸ் லிங்கை கிளிக் பண்ண பிறகு சைன்அப் கேட்கும். அந்த சைன்அப்பில் நம்ம மொபைல் நம்பர், நம்ம மெயில் ஐடி, அதுக்கடுத்து கேப்சா கேட்கும். அது என்டர் பண்ணி கண்டினியூ கொடுக்கணும். கண்டினியூ கொடுத்த பிறகு திரும்ப நம்ம லாகின் பண்ணணும். திரும்ப லாகின் பண்ணும்போது நம்மளோட மொபைல் நம்பர், திரும்ப கேப்சா அதை டைப் பண்ணணும். திரும்ப டைப் பண்ணிவிட்டு ரிக்வெஸ்ட் ஓடிபின்னு கொடுக்கணும். ரிக்வெஸ்ட் ஓடிபி கொடுத்த பிறகு நம்ம மொபைல் நம்பருக்கு ஒரு ஓடிபி வரும். அந்த ஓடிபி என்டர் பண்ணிவிட்டு வெரிஃபை லாகின் கொடுத்த பிறகு நம்ம வெப்சைட் லாகின் ஆகிடும். லாகின் ஆன பிறகு நம்ம திரும்ப அப்படியே கீழே வந்த பிறகு சர்வீசஸ்ன்னு ஒரு செக்ஷன் இருக்கும். கீழே வந்துகிட்டே இருக்கணும். சர்வீஸ் ஒரு செக்ஷன், அதில் ஃபஸ்ட்டு ஃபில்லுன்னு இருக்கா, அதை கிளிக் பண்ண க்ரீன் கலரில் கிளிக் பண்ண ஃபுல்லாக பண்ண பிறகு செலக்ட் ஸ்டேட் இருக்கும். அந்த செலக்ட் ஸ்டேட் பண்ணி தமிழ்நாடுன்னு கிளிக் பண்ணணும். அதை கிளிக் பண்ண பிறகு நம்மளோட ஓட்டர் ஐடி நம்பர் கேட்கும். அந்த நம்பர் என்ட்ரு பண்ணி சர்ச் கொடுத்த பிறகு ஆல்ரெடி சப்மிட்டட்னு வரும். ஆல்ரெடி சப்மிட் வந்துருச்சுன்னா அப்டேட் ஆகிடுச்சு, வரலன்னா அப்டேட் ஆகலை.